எங்கள் அம்மா வசதியானவங்க, என் தம்பி வசதியானவன், தங்கச்சி வசதியானவங்க தான். என் தங்கச்சியோட பொண்ணு டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என் பொண்ணு அந்த இடத்துல இருந்து மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிறாங்க, இல்லை 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னா 3 lakhs ஃபீஸ் நான் கட்டியிருப்பேன். உன்னோட பெரியமா பொண்ணு 3 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டலை, எல்எல்பி ஆனர்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட்டு 6th செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறேன். அம்மாவோட அம்மா இருக்காங்க, அவங்க வந்து மந்த்லி எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தா இருந்த வரைக்கும் 3,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் இப்போ 1,000 கொடுக்குறாங்க. எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் என் பிள்ளைய படிக்க வச்சிட்டிங்கன்னா என் பிள்ளை 10 பிள்ளைங்களை படிக்க வைக்கும், 5 ஏழை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைக்கும். பாட்டி கிட்ட கேட்கறதுக்கே எங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு தான் நான் அம்மா கிட்ட சொல்ற விஷயம். ஏன்னா நான் தான் அவங்களுக்கு போய் செய்யணுமே தவிர அவங்க கிட்ட நான் வாங்கணும் கேட்கணுன்றது எனக்கு சுத்தமா இஷ்டமும் கிடையாது, எனக்கு அதுல ஹாப்பினஸும் கிடையாது. எங்க அப்பாவோட சம்பாதித்தியோ எங்க அம்மாவோட சம்பாதித்தியோ எங்க தாத்தா பாட்டி சம்பாதித்தியோ நான் கேட்கல, நான் கொடுத்து ஏமாந்தது தான் கேட்குறேன். நான் கொடுத்து ஏமாந்துட்டேன். நான் என்ன ஏமாந்தேன்னு என் பொண்ணுக்கு தெரியாது.